ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன மாடி தோட்டம் டூர் மாதிரி பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இது வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது, 2-3 வருஷமாக இருக்குது. ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி. இப்போ நிறைய மொட்டுக்கள் பிடிச்சி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாள் ஒன்றுமே மொட்டே இல்லாமல் இருந்தது. இப்போ எனக்கு ஒவ்வொரு கலையிலையுமே 2 மொட்டு 3 மொட்டு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் இருக்குது. இது மறு செடி. இது வந்து சென்ட்டு மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. இதோட இலைகள் வந்து மறி குழந்தை விட ரொம்ப வாசனை தூக்கலாக இருக்குது. இது 2 தடவை ஒரு தடவை வாங்கி வச்சேன் போயிட்டு, இது 2ஆவது தடவை வாங்கி வச்சேன். ஓரளவுக்கு தழுத்து வந்திருக்கு. சின்ன நர்சரி பையில் தான் இருக்குது. இந்த மறு செடி வந்து சின்ன நர்சரி பையில் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளவு இலைகள் வந்து பொடி பொடி இலைகளாக இருக்குது. அது பக்கத்துலேயே மறிக்குழுந்து செடி இருக்குது. இது நித்திய கல்யாணி செடி. ஏகப்பட்ட விதைகள் விழுந்து நித்திய கல்யாணி செடி நிறைய நாற்றுகள் வந்து ஒவ்வொரு தொட்டிலையும் இருக்குது. இதை வந்து எடுத்து மாற்றி வச்சேன். சின்ன தொட்டி ஒன்று ஃப்ரீயாக இருந்தது, சரின்ட்டு அதில் மாற்றி வச்சேன். ஓரளவுக்கு நல்ல சின்ன டப்பாவாக, அதாவது தொட்டியாக இருந்தாலும் அது இலைகள் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா துளுத்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சின்ன டப்பா, நர்சரி டப்பா வந்து ரோஸ் வந்த டப்பா. பாருங்கள், அது பார்த்தாலே தெரியும். அதுலேயுமே நித்திய கல்யாணி செடி வந்து எவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். சின்ன செடியாக வச்சேன், இப்போ ஓரளவுக்கு பிக்கப்பாய் மேலே வந்துருச்சு. இது வந்து பாவக்காய் செடி. பாகற்காய் செடி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதாவது 2-3 மாதம் ஆச்சு. நல்லா மேலே பிடிச்சி போயிட்டு நல்ல கொடியை பிடிச்சிட்டே மேலே போகுது. ஆண் பூக்களை இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் காய்கள் ஒன்றும் பெண் பூக்கள் இன்னும் வைக்கலை. இப்போ தான் ஆண் பூக்கள் வந்து 1-2 வந்திருக்கு. 2-3 கிளைகள் வந்து மேலே போகுது பாருங்கள். வரிசையாக அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டே மேலே போகுது. திருப்பி ரிட்டன் இந்த பக்கம் திருப்பி விட்ருக்கேன். ஏன்னா அந்த பக்கம் செவுறு தான் இருக்குது. ரொம்ப மேலே ஏறிட்டுனா நம்மளால் பறிக்க முடியாது, காய் வந்துச்சுன்னா. அதனால் இந்த பக்கம் திருப்பி விட்ருக்கேன் இந்த கொடியை. 2-3 கிளைகள் இருக்குது இதில். பார்ப்பேன். இப்போ தான் ஆண் பூக்களை வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ அறுவடை கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு பாக்காய் செடி தான் இருக்குது. ஆனால் இது பெருசாக சின்னதாக தெரில. பெரிய பாவக்காவா சின்ன பாவக்கான்னு தெரில. இது வந்து அவரை செடி. ஒரே ஒரு பாவக்காய் செடி தான் இருக்குது. அவரை செடியும் ஒன்று தான் இருக்குது. 2 வச்சதில் 1 தான் வந்துச்சு. சும்மா பழுத்த விதையை தான் எடுத்து போட்டேன், வந்திருக்கு. ரொம்ப லேட் பிக்கப். இப்போ தான் பூக்களே வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ நாள் செடி ரொம்ப சின்னதாகவே இருந்தது. அதாவது கொடி மாதிரி வந்துச்சு. நான் வெட்டி கிள்ளி விட்டதில் கொஞ்சம் க்ரோத் இல்லாமல் அப்படியே நின்றுச்சு. இப்போ திருப்பியுமே தழுத்து வந்திருக்கு. பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கு இப்போ தான் பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி எப்படியும் 1 மாதம் காய்க்கும். பனி இருக்கிறந்தனைக்கும் காய்க்கும். அவரைக்காய் வந்து பனிக்கு தான் சீசன். இது வந்து வெள்ளை பால்சம். நிறைய விதை விழுந்து ஒவ்வொரு தொட்டிலையும் வந்திருந்தது. சரி, தனியாக மாற்றிப்போன்னு ஒரு சின்ன தொட்டியில் 2 இது வச்சு விட்ருக்கேன், மண் தொட்டியில். ஓரளவுக்கு பிக்கப் ஆகி வந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு செடி வந்து. அதே மாதிரி இன்னும் 2 நாற்றுகளை எடுத்து சும்மா ஒரு அரிசி பையில் வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா பிக்கப் ஆகிட்டு வருது. இது மொட்டை மாடியில் இருக்குது. பால்சம் 2மே மொட்டை மாடியில் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பூக்கள் பூத்தா பார்க்க அழகாக இருக்குன்ட்டு மொட்டை மாடியில் பால்கனி பக்கம் வச்சுருக்கேன். இது அத்தி செடி. இதுவும் மேலே தான் இருக்குது. இதில் புதிய துளிர்கள் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடி வாங்கி ஒரு 1.5 மாதம் இருக்கும். இலைகளே இப்போ தான் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருந்தது. 2 பழம் காய் இருக்குது, ஆனால் பழுக்கலைன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்துட்டு வருது. நான் செடி பெயர்மோ நினச்சேன். ஓரளவுக்கு இப்போ புதிய துளிர்கள் வச்சு 2-3 துளிர்கள் வச்சுருக்கு. இது இலையை உடைச்சா பால் மாதிரி வருது, தெரியுது பாருங்கள். அது பக்கத்துலேயே மணி பிளான்ட் இருக்குது. மணி பிளான்ட் செடி வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 10 வருஷமாக என் கூட இருக்குது. இதே தொட்டியில் தான் இருக்குது. அப்படியே சேஃப்டியாக வீடு மாற்றும் போது அப்படியே கொண்டு வந்து அந்த இதை மட்டும் பிச்சு கொண்டு வந்துடுவேன் கொடிகளை. அப்புறம் திருப்பி பிக்கப் ஆகி வளர்ந்துடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பச்சையமாக இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கொடிகள் வந்து கீழே வரைக்கும் தொங்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். இது வெத்தலை கொடி. இது புதுசாக வாங்கி வச்ச வெத்தலை கொடி. இதுவும் அது பக்கத்துலேயே தான் இருக்குது. மாடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் காற்றடிக்குது. இதுவுமே 2-3 கிளைகள் வச்சு இப்போ புதுசாக துளிர்கள் வந்துகிட்ருக்கு. பாருங்கள் புதிய துளிர்களும் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இதையும் அந்த பால்கனி பக்கமாக தான் விட்டுருக்கேன். அப்படியே பிடிச்சிட்டு கீழே போட்டோம் அப்படின்ட்டு. பாருங்கள் புதிய துளிர்கள் வந்து எவ்வளவு பசுமையாக லைட் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து உரங்கள் வந்து நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் புண்ணாக்கு தேங்காய் வந்து செக்கில் ஆட்டினாங்களா அதில் உள்ள சக்கை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க புண்ணாக்கு. அதை ஊற வச்சு செடிகளுக்கு கொடுத்துருக்கேன். இது தொட்டாச்சினி செடி. இது ஒரு சின்ன டப்பாவில் தான் இருக்குது. இது இந்த மிட்டாய் டப்பா மாதிரி இருக்கும்ல அதில் தான் இருக்குது. இதில் 2 செடி வச்சுருக்கேன். பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ கப்பாயி வந்துருச்சு. அப்படியே செவுத்தை பிடிச்சிக்கிட்டே ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. பாருங்கள் அதில் பூக்களும் அழகாக பூத்துருக்கு. வயலட் கலர் லைட் வயலட் கலரில் இதோட பூக்கள் வந்துருக்கும். சின்ன டப்பாலையுமே ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு தொட்டாச்சினிங்கி செடி. இது வந்து சிவப்பு ஊட்டி ரோஜா பழைய செடி. கொஞ்சம் ஸ்டன்னாக இருந்தது, க்ரோத்தே இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் துளிர்கள் வச்சு 2-3 இடங்களில் துளிர்கள் வச்சுருக்கு. பாருங்கள் 2-3 இடங்களில் புதிய துளிர்கள் வச்சு செடி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நானே தெரியாமல் ஒரு கிளையை உடச்சிட்டேன். சும்மா அதிலே அந்த மண்ணுக்குள்ளே வச்சுருக்கேன். வரப்போகிறதுல சரி கீழே போட வேண்டான்ட்டு உள்ளே வச்சேன். பாருங்கள் இதில் 2-3 இடங்களில் செந்தளிர்கள் இருக்குது பாருங்கள் செக்கச்செவேன்ட்டு. நான் வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். வேஸ்ட்டான பால் மாவு எல்லாமே புளிக்க வச்சு அப்படியே தண்ணியில் கலந்து விட்டுருவேன். ஓரளவுக்கு என்னோடய செடிகள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்போவுமே. இது பட்டர் பீன்ஸு. பட்டர் பீன்ஸ் வந்து முளைச்சிருந்தது. 2-3 இது முளைச்சிருந்தது. அதை தூக்கி போட்டால் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குது. அவரைக்காய் இலைகள் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்க. பட்டர் பீன்ஸ் செடி. இது ஒரு 4 செடிகள் பக்கம் நமக்கு வந்திருக்கு. பாப்பா கொஞ்சம் பெருசானவுடனே மாற்றி வைப்போம். இது கொய்யா செடி. இது செகண்ட் டைம் வாங்கின கொய்யா செடி. டைம் வாங்கினது அங்கே இருக்குது. அது நல்ல வேலை போகலை. 2 கொய்யா செடி மட்டும்தான் எனக்கு பிழைச்சிருக்கு பழ மரங்களில். மாதுளை போயிட்டு மல்பெரி போயிட்டு. பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது 7 அடி 6 அடிக்கு மேலேயே இருக்குது இந்த செடி. இன்னும் காய்கள் காய்க்க ஆரம்பிக்கலை. ஆனால் இந்த செடி நான் காயோடு தான் வாங்கினேன். அப்புறம் காயை பிச்சு போட சொல்லிட்டாங்க, அப்போ தான் வளரும்ட்டு முதல்ல 2 காயோடு வாங்கினேன். அப்புறம் பிச்சு போட்டேன். இப்போ நல்ல ஹைட்டுக்கு நல்லா வந்திருக்கு. இந்த வருஷம் சீசனுக்காவது காய்க்குதா பார்ப்போம். சம்மர் தான் பல மரங்களுக்கு எல்லாமே சீசன். பார்ப்போம் எவ்வளவு ஈல்டு கொடுக்குன்னு. இது காந்தாரி மிளகாய் செடி வந்து அப்படியே இருந்தது, க்ரோத்தே இல்லை அந்த வீட்டிலலாம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வெயில் படுறதுனால நல்லா ஓரளவுக்கு நல்ல புஷியாக வளர்ந்து எல்லா கிளைகளிலுமே பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் ஒவ்வொரு கிளைகளிலுமே ஒரு 5-6 பூக்கள் இருக்குது. இந்த வருஷம் காந்தாரி மிளகாய் செடி நல்லா பூக்கள் எடுத்துருக்கு. எவ்வளோ காய்களாக மாறுதுன்னு பார்ப்போம். இது ஒரு சின்ன கொஞ்சம் உடஞ்ச பாக்ஸில் தான் இருக்குது. இப்போ மாற்றி வச்சா பெயருங்கிறதுனால அதிலேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே எவ்வளவு பூக்கள் எடுத்து காந்தாரி மிளகாய் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா உயரமாகவும் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் எறும்பு தொல்லை இருக்குது. பக்கத்தில் காராமணி வச்சுருந்தேன். அது ஃபுல்லாக எறும்பு மாவு பூச்சியாக இருந்தது. அப்புறம் பார்த்து அதை நவுட்டி வேறு இடத்துல வச்சுருக்கேன். கொஞ்சம் இலைகள்லாம் உதுத்து விட்டுட்டு கொஞ்சம் செடியும் தொட்டியை க்ளீன் பண்ணி மேலே உள்ள இலை தலைகளெல்லாம் எடுத்துட்டு க்ளீனாக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது காந்தாரி மிளகாய் செடியில். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வருஷம்தான் இவ்வளோ பூக்களே எடுத்துருக்கு. இந்த செடி 2 வருஷமாகவே என்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருந்தது. இப்போ நல்ல பூக்கள் எடுத்துருக்கு. இது ஆரஞ்சு அண்டு ஒயிட் கலர் ரோஜா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கு பாருங்கள். அதில் இதழ்கள் அடியில் ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து வித்தியாசமாக இருக்கும் பார்க்க. அடுத்தது இப்போவும் காமிக்கிற பட்டன் ரோஸ், லைட் பிங்க் பட்டன் ரோஸ். புதுசாக வாங்கின செடி தான். நிறைய பூக்கள் பூத்துருக்கு. மொட்டுக்களும் நிறைய வச்சுட்டு வருது. சொன்ன மாதிரி வேஸ்டானது ஒன்றுமே தூக்கி போடாதீங்க. காய்கறி கழிவு எல்லாமே செடிகளுக்கு உரமாக கொடுங்க.
காய் கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, உளுந்து கழுவுன தண்ணி எல்லாமே உரமாக கொடுக்கலாம். இது வந்து ஒயிட் அரளி, அரளிப்பூக்கள். அரளி எப்போவுமே டெய்லி பூக்கும் நிறைய. நான் அப்படி செடியோடையே விட்டுருவேன், எடுக்கிறா அதுவாக ஊந்துக்கிடும், அதுவாக பூத்துரும். இது பதியம் போட்ட வயலட் கலர் செவ்வந்தி. இந்த வருஷம் பதியம் போட்டேன், என்ன கலர்னு தெரியாமையே பதியம் போட்டேன். நல்லா பெருசாக வந்துருச்சு. இப்போ செடி வந்து நல்ல ஹைட்டுக்கு வந்துருச்சு. எடுத்து வச்ச செடி, அதாவது அந்த பழைய செடியிலேருந்து எடுத்து வச்ச இந்த செடி நல்லா ஹைட்டாக இருக்குது. அது வந்து சின்ன பாட்டாக இருக்கனால கொஞ்சம் இலைகளும் சின்ன சின்னதாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய மண் தொட்டிங்கிறதுனால இலைகளும் நல்லா பெருசாக வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்ல செடியும் நல்லா ஹைட்டாக வச்சு வந்திருக்கு. இது தேங்காய் புண்ணாக்கு சொன்னல, தேங்காய் அரைச்சி எடுத்ததில் உள்ள வேஸ்ட்டு எண்ணெய் ஆட்டினதில் அதை வந்து நான் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அப்புறம் இதுலேருந்து தண்ணி கலந்து ஒவ்வொரு கப்பாக எடுத்து தண்ணியோடு கலந்து அப்புறம் ஊற்றினேன். பார்ப்போம் இதுக்கு வந்து எவ்வளவு இது இருக்குது, ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் தேங்காய் புண்ணாக்கே ஊற்றியிருக்கேன். சரி, வீட்டில் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கலை, நம்ம எண்ணெய் ஆட்டினதில் கிடச்ச இதுங்கிறதுனால வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு செடிகளுக்கு உரமாக கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் கொஞ்சம் ரிசல்ட்டு தெரியும் நமக்கு, செடிகளோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். தண்ணியில் நல்லா கலந்து நல்லா ஒவ்வொரு செடிகளுக்காக நம்ம ஊற்றினோம்னா செடிகள் வந்து இதை உரமாக எடுத்துக்கிட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். தேங்காயில் ஏற்கனவே நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு செடிகள் பிக்கப் ஆகி வந்துடும். இது ஒயிட்டு, பிங்க் அண்ட் ஒயிட்டு செம்பருத்தி. நிறைய மொட்டுக்கள் இருக்குது. ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் 10-15 மொட்டுகளாவது இருக்குன்ட்டு. இது இன்றைக்கி பூத்ததுனால சரி ஷார்ட்ஸுக்கு போடுவோன்ட்டு எடுத்தேன். எவ்வளவு அழகாக பூத்துருக்கு பாருங்கள், சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குது. அதுலேயும் எங்கள் வீட்டு நாய் மேலே ஏறி நின்று மொட்டைலாம் கொஞ்சம் உதுத்து விட்டுருச்சு. 2-3 டெய்லி 2 மொட்டு கீழே கிடக்கு உடஞ்சி. சரி என்ன செய்ய அப்படின்ட்டு எடுத்து போட்டுட்டு வீடியோ எடுத்தேன் பாருங்கள். ஏகப்பட்ட மொட்டுகள் இருக்குது. இது இன்சுலின் செடி, இதுவும் ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது. போயிட்டு திருப்பியும் அதுவே அது அடியிலேருந்து கிழங்கு வச்சு புதுசாக வந்திருக்கு, நிறைய கிளைகள் வந்திருக்கு. இன்சுலின் செடி வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. இந்த இலையை பிச்சு போட்டு வெந்நீரில் போட்டு குடித்தோம்னா ஓரளவுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும். எதுவுமே டாக்டர் அட்வைஸ் படி செய்யுங்க, தன்னால் செய்யாதீங்க. இந்த செடி ஓரளவுக்கு ரொம்ப நாளாக நம்மகிட்ட இருக்குது, பழைய வீட்டிலேருந்தே இந்த செடி இருக்குது. இது வயலட் கலர், அதாவது தாய் செடி. இதுலேருந்து எடுத்து தான் பதியம் போட்டேன். இப்போ தான் இதில் பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு பூ பூத்துது, இப்போ நிறைய மொட்டுகளும் விரிஞ்சிட்டு வருது பாருங்கள். ஓரளவுக்கு அந்த பட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் தொட்டி சின்னங்கிறதுனால ரொம்ப பெரிய சைஸாக பூக்கள் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸாக தான் பூக்கள் வந்துட்டுருக்கு. நல்லா அழகாக இருக்குது வயலட் கலர். இதில் பதியம் போட்டால் வராதுன்னு நினச்சேன், ஆனால் வந்துருச்சு செடி. இன்னொரு இதையும் பதியம் போட்டு வச்சுருக்கேன், குச்சி பார்ப்போம். புதுசாக வாங்கின செடியிலையுமே போகிற மாதிரி இருந்ததுட்டு பயந்து அதுலேருந்து குச்சி எடுத்து அதே தொட்டிலேயே நட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் வருதா பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நிறைய கிளைகளோடு இருக்குது. நிழல்லையே வைங்க, ஓரளவுக்கு ரொம்ப வெயிலில் வைக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.